Hi friends, welcome to Zeenath's world. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி உளுந்து வடை. இந்த வடையை சுடுறது வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஈஸியா வடை சுடலாம்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நான் ஒரு 250 கிராம் உளுந்து எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். இங்க பாருங்க எப்படி உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ அது கூடயே ஒரு 4-5 துண்டு இஞ்சியை தோலை சீவிட்டு நம்ம இதோடையே சேர்த்து மிக்சியில் நல்லா கரகரப்பாக அரைச்சிடணும். வடை மாவுக்கு அரைக்கையில் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, தண்ணியை லேசாக தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரகரப்பாக வடை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கணும். இப்போ நம்ம அதை பவுலில் மாவு போட்டாச்சு. கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை போடுங்க, அதுவும் நல்ல டேஸ்ட் இருக்கும். பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு. முழு மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இட்லி சோடா உப்பு, அதாங்க பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை போடுங்க போதும், நிறைய போட்டுறாதீங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு போடுறதுனால வடை மாவு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வடை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சிடலாம். இப்போ வடை சுடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இல்லை பால் கவர் எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை அளவுக்கு வடை மாவை எடுத்துட்டு அதுக்கு நடுவில் லேசாக ஒரு ஓட்டை போட்டுருங்க. நிறைய போட்டுறாதீங்க, ஒரு 2 இல்லைன்னா 3 போடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் குடிக்காமல் இருக்குது, வடை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அந்த ஓட்டை போட்டு வடை சுட தெரியாதவங்களுக்கு ஒரு ஈஸி மெத்தடாக நான் ஒன்று சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, நம்ம அதே கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம கையில் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம். புதுசாக வடை சுடுறவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம போண்டா மாதிரி இப்படி போட்டு எடுத்துடலாம். அதுவும் வடை பாவு டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது ஈஸியாக பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். புதுசாக வடை சுடுறவங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டை போட்டு வடை சுட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம கையிலேயே சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயும் குடிக்கல, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். வடை சுடுறதோட நம்ம இதை போண்டாவாகவும் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.